ரிஷபராசி அன்பர்களே, சனி பெயர்ச்சி இதுல மிக அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ராசிகள்னு சில இருக்கிறது. அதுல பிரதானமா இருக்கிறது உங்க ராசி தான். அதனால இந்த சனி பெயர்ச்சியை நீங்கள் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, குதூகலமாக கொண்டாடி வரவேற்கலாம். சனி பகவான் உங்களுக்கு என்னவெல்லாம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நீங்க சிந்திக்கலாம். அதை எழுதலாம், பிளான் பண்ணலாம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இதெல்லாம் நீங்க கரெக்டா ப்ராப்பரா செஞ்சீங்கன்னு சொன்னா மிக அதிகமான நற்பலன்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏறக்குறைய 2லிருந்து 2.5 வருஷத்துல கிடைக்க போகுது அப்படின்றது உறுதி. ஏன்னா சுபகிரகம் அசுபகிரகம் சொல்லக்கூடிய பிரிவுகள் இருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல. இதுல சனி பகவான் அசுப கிரகத்தினுடைய வரிசையில வருகிறார். அப்ப சுபகிரகங்கள் தீமையை குறைவாக செய்யும். அதே போல நன்மைகளை செய்யும் போதும் கூட அவற்றினால மிக அதிகமான நன்மைகளை செய்ய முடியாது. ஓரளவு கண்டான பலன்களைத்தான் கொடுக்கும். ஆனா அசுப கிரகம் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் தான். கெட்ட விஷயங்களை கொடுத்தாலும் மிக அதிகமான கெடுதலை ஏற்படுத்தும். நல்ல பலன்களை கொடுத்தாலும் மிக அதிகமான நற்பலன்களை கொடுக்கும். அப்ப இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு வரதுனால அதிகமான நல்ல பலன்கள் உண்டாக போகிறது. அந்த ஸ்தானத்தினுடைய பெயரையே லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உபஜயஸ்தானத்தினுடைய வரிசைகளிலும் அது வரும். அதனால நீங்க லாபம் அடைய போறீங்க, ஆதாயம் பெற போறீங்க, ஜெயிக்க போறீங்க, வெற்றி பெற போகிறீர்கள் என்பதாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு பலன் தருகிறது. படிக்கிற பிள்ளைகள், நீங்க எந்த துறை எடுத்து படிக்கணும், எந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும், எந்த ஃபீல்ட்ல நீங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, எந்த கல்லூரியில படிக்கணும், எந்த யூனிவர்சிட்டியில படிக்கணும், எந்த கண்ட்ரியில போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நீங்க 100% இந்த முயற்சிகளை செய்யலாம். அப்படி வாய்ப்பு கிடைச்சு அதுல நல்ல செட்டில் ஆகி உங்களால படிக்கவும் முடியும். இப்போ நீங்க படிக்க போற படிப்பு வீணாகவே போகாது. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த கல்வி ஆண்டுல ஒரு கோர்ஸ் எடுத்து ஒரு இடத்துல ஜாயின் பண்ணீங்கன்னா என்ன படிக்கிறீங்களோ அதே வேலையை செய்யறதுக்கான வாய்ப்பு எதிர்காலத்துல உங்களுக்கு கிடைக்கும். இந்த படிப்பை நல்லபடியா உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏற்கனவே படிப்பு சம்பந்தமா தடையாயிடுச்சு, டிஸ்கண்டினியூ பண்ணிருக்கீங்க. ஆனா தொடர்ந்து படிக்கணும்னு விருப்பம் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கும். படிப்பு தடைப்படுகிறதுனா குடும்ப சூழல் காரணமா இருக்கலாம், சில பேருக்கு உடல் உபாதை காரணமா இருக்கலாம், சில பேருக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது சரியாகி உங்களால படிப்பை தொடர முடியும். பிசினஸ் பண்ணக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன் சுமை அதிகமா இருந்தா நல்ல வரவு கடனை அடைச்சிட முடியும். வேலையாட்கள் ஒத்துழைக்காம இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இப்போ நல்ல ஒத்துழைப்பானது கிடைக்க பெற்று அவங்களால உங்களுடைய அந்த பிசினஸ் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. உங்களுடைய பிசினஸ் சம்பந்தமா அரசு அங்கீகாரம் கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. போதிய அளவிற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்லது உங்களுக்கு அந்த கரண்ட் மின்சாரம் வேணும், மிஷினரி சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் நிறைய தடைகள், குழப்பங்கள் இருந்தது, சீராக கிடைக்காம இருந்ததுன்னு சொன்னா இதெல்லாம் இப்போ நல்லா கிடைக்க போகுது அப்படின்றது சாதகமா இருக்கிறது. அதனால பிசினஸ் பண்றவங்களுக்கு இது நல்ல காலம். புதுசா நான் பிசினஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இது தைரியமாக முடிவை எடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறது. அதனால சொந்த கால்ல நிக்கணும், சுய தொழில் வியாபாரம் பண்ணணும் சொன்னா அதை நீங்க உறுதியாக அதுல இறங்கலாம். பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துறது நல்லது. ஆனா பொதுவா உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கிறது. திருமண விஷயங்கள் மிகச் சிறப்பாக கைகூட போகிறது. கல்யாணம் நடந்தாலே போதும் அப்படின்னு இந்த காலத்துல நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடக்கும். எனக்கு இப்படிதான் வைஃப் வேணும்னு சொல்லி ஒரு பையன் ஆசைப்பட்டு காத்துட்டு இருக்காங்க சில வருடங்களா அப்படின்னு சொன்னா அதே மாதிரி ஒரு பொண்ணு கிடப்பாங்க. அது மாதிரி பொண்ணும் கூட ஹஸ்பண்ட் சம்பந்தமா இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி நீங்க ஒரு ஆசை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி பையன் கிடைக்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஒன்று சேர்ந்துருவீங்க. புத்திரப்பேறு சம்பந்தமான யோகமும் கூட கிடைக்கக்கூடிய அம்சம் சிறப்பாக இருக்கிறது. திருமண வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். அடுத்ததா பார்க்கும்போது உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான அந்த குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கான பொருளாதாரம் மிகச் சிறப்பாக கிடைக்க போகிறது. பணப்பற்றாக்குறை, பணமுடை, பணத்தடை, கடன் இதெல்லாம் அறவே முடிஞ்சிரும்.
அல்லது கொஞ்சம் கொஞ்சமா ஆச்சு அதை நீங்க அந்த கடனெல்லாம் கட்டி முடிச்சு அடைச்சிருவீங்க. பண வரவு ஒன்றுக்கு மேற்பட்ட வழியிலிருந்து வரக்கூடிய யோகம் இருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்களை சாதகமா தான் சொல்லியிருக்கிறேன். கவனமா இருக்க வேண்டிய விஷயம் இருக்கான்னா இருக்கு. அப்போ நீங்க யாரோட சேர்ந்து என்ன பண்றீங்க அப்படின்றதுல கவனமா இருக்கணும். தனிப்பட்ட முறையில உங்க படிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு, உங்க பிசினஸ் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். ஆனா புதிய நபர்களோட நீங்க சேர்ந்து ஏதாவது செய்யறதா இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். 11ஆம் இடம் கொஞ்சம் ஆசை, பேராசையை கொடுக்கும். அதற்கான நபர்களை நண்பர்களாக அறிமுகப்படுத்தும். அப்போ நீங்க யாரோட சேர்ந்து இருக்கீங்க அப்படின்றது முக்கியம். அதை பாருங்க. மேலும் அதிகமான பணம் வரும்போது ஒரு சில நேரத்துல கொஞ்சம் ஒழுக்கக்கேடு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் மீது நாட்டங்கள் வரத்துக்கான வாய்ப்பு அதை கொடுக்கும். ஏன்னா நிறைய பணம் வருது, நிறைய டைமும் இருக்கும். உங்க வேலையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு வேலையாட்கள் எல்லாம் இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சில சமயத்துல இது போல சிற்றின்பங்களுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுல கவனமா இருக்கணும். புது நபர்கள், புதிய நண்பர்கள், பழக்க வழக்கங்கள், இதுல கவனமா இருந்துட்டீங்கன்னு சொன்னா இந்த சனிப்பெயர்ச்சி அற்புதமா இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி முழுமையான நற்பலன் தருவதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க பெருமாள் கோவில்ல தாயார வழிபடணும். எந்த ஒரு பெருமாள் கோவில் போனாலும் தாயார் சன்னதின்னு இருக்கும். அவங்க தான் சாட்சாத் மகாலட்சுமி. அவங்கள முடியும் போதெல்லாம் போய் தரிசனம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வீட்டையும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும்படியாக நன்றாக வைத்துக் கொள்ளணும். வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வச்சிருப்போம் இல்லையா, அப்படி அனுதினமும் வைச்சிருக்கணும். அப்படி வைக்கும்போது இந்த சனிப்பெயர்ச்சி அற்புதமாக இருக்கும்.